உலகத்திலே பார்த்தீங்கன்னா காஃபிக்குன்னு ஃபேமஸான ஊர் வந்து கும்பகோணம் டிகிரி காஃபி. அந்த கும்பகோணம் டிகிரி காஃபி சாப்பிட்றவங்க வேற எந்த காஃபியுமே சாப்பிட மாட்டாங்க. அப்படி சூப்பராக டிஃபன் சாப்பிட்ணும், சாப்பாடு சாப்பிட்ணும்னா கும்பகோணம் தாங்க பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள், வந்து சாப்பிடுங்க. நாங்கள் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் காஃபி போட்ட விதமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயம். அங்கே அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்தத அப்படியே எங்கள் வீட்டில் வந்து பண்ணோம். உங்களுக்கு எப்படிங்கிறத நான் அதே மாதிரி ரெசிபி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பிளான்டேஷன் ஏ, பிபிரி ரெண்டும் எடுத்துங்க. ரெண்டும் சம அளவு இருக்கணும். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் எடுங்க. ஒரு பேனில் வந்து நீங்கள் அதை ரெண்டையும் போட்டு இளம் சூடாக வறுத்துங்க. நல்லா இளம் சூடாக வறுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருகக்கூடாது, ரொம்பவும் கருகாமல் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். பார்த்தா ஒரு வாசனை வரும் வறுக்கும் போது. அது வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த வாசனை. அப்போ என்ன பண்ணுங்கள், ஆஃப் பண்ணிவிடுங்க. கையில் அப்படியே தொட்டு பார்த்தீங்கன்னா லேசாக சூடு இருக்கும். அந்த சூடு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் எடுத்து அதை ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறம் இந்த காப்பி கொட்டை அரைக்கிறதுக்காகவே மிக்சி ஜார் தனியாக விற்கிறாங்க, அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கி நீங்கள் அந்த காப்பி கொட்டையை அதில் போட்டு நல்லா ஜாமுன்னு கொஞ்சம் அரைக்குங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் குறப்பாக இருக்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸாக அரைக்கும்போது நல்லா வாசனை வரும். நல்லா கிளறி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒயிட் பேப்பரில் போட்டு கொஞ்சம் நல்லா நேரம் ஆற வச்சிங்கன்னா நல்லா ஜாமுன்னு ஆறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பவுலில் மாற்றி வச்சுங்க. பாத்திரத்தில் வெந்நீர் வச்சிங்கன்னா தலை கொதிக்கணும், நல்ல சூடு இருக்கணும். அப்போ தான் அந்த காஃபியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். காஃபி ஃபில்டரில் வந்து ஒரு 5 ஸ்பூன் வந்து காஃபி பொடி போட்டுங்க. 5 போட்டுங்க கரெக்டாக. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது போட்டதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் லேசாக நல்லா அமுத்தி விடுங்க. அதை அமுத்தி விடணும், ரொம்ப அமுத்தக்கூடாது, இறங்காமல் போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், சர்க்கரை 1 ஸ்பூன் எடுத்துங்க. 1 ஸ்பூன் எடுத்து அப்படியே தூவி விடுங்க. எதுக்குன்னா இது திக்னஸ் கொடுக்கும். டிகாஷன் நல்லா திக்னஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும் காஃபி. நல்லா தளன்னு கொதி வரணும். அந்த கொதி வந்தோடனே அதை எடுங்க. எடுத்து அப்படியே அந்த ஃபில்டரில் ஊற்றுங்க. ஊற்றி அந்த மூடியில் ஒரு தட்டி அப்படியே மூடி வைங்க. நாங்கள் பசும்பால் தான் யூஸ் பண்ணுறோம். பசும்பால் யூஸ் பண்ணாக்கா காஃபி டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள்லாம் பசும்பால் யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள், பாக்கெட் பால் யூஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் காஃபி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். காஃபி சாப்பிட ரொம்ப பேஷாக இருக்கும். 100 ml காஃபிக்கு ஒரு 1.25 ஸ்பூன் சர்க்கரை போட்டுங்க. அதுக்கு மேலே போட்டால் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். கரெக்டாக போட்டுங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் கரெக்டாக வரும். டெகாஷன் ஊற்றிங்க. பால் நல்லா பொங்கி வரணும். அந்த பொங்கி வர டயத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து அப்படி விட்டிங்கன்னா அந்த கும்பகோணம் ஃபில்டர் காஃபி வாசனை வரும் பாருங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் காஃபி போட்டு பாருங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸ்